வணக்கம். இன்னைக்கு நம்ம கணிதத்தோட ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு ரகசிய பக்கத்தை தான் பார்க்க போறோம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க கேலண்டர்ல இருக்கிற ஒரே ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள்ல ஒரு 500 வருஷ சரித்திரத்தையே அடக்க முடியும்னா எப்படி இருக்கும்? அதுவும் என்ன கதை தெரியுமா? கிரகங்களோட வரைபடத்தை போட்டது, எத்தனையோ தடைகளை உடைச்சது, நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தையே கட்டினதுன்னு ஒரு பெரிய கதை. வாங்க அந்த ரகசியத்தை நாம சேர்ந்து வெளிக்கொண்டு வருவோம். நம்மள இந்த முழு கதைக்கும் கூட்டிட்டு போக போற ஒரு ஆச்சரியமான தேதி அது மார்ச் 5. இந்த ஒரு தேதி எப்படி இவ்வளவு பெரிய சாதனையாளர்களை ஒண்ணு சேர்க்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நாம பார்க்க போறது உலகங்களை வரைபடமாக்குனத பத்தி. அதாவது பூமியிலிருந்து இந்த பிரபஞ்சம் வரைக்கும் நம்ம இடம் எங்க இருக்குன்னு கணித அறிஞர்கள் எப்படி நமக்கு காட்டினாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 பெரிய ஜாம்பவான்கள். ஒருத்தர் ஜெரார்ட் மெர்கேட்டர், மார்ச் 5ஆம் தேதி பிறந்தவர். இவர்தான் நம்ம பூமிக்கு வரைபடம் போட்டு கொடுத்தவர். பல வருஷங்களுக்கு அப்புறம் பியர்ஸ் சைமன் லாப்லாஸ், அவர் இதே மார்ச் 5ஆம் தேதி தான் இறந்து போனாரு. ஆனா அவர் நம்ம சூரிய குடும்பத்தையே வரைபடமாக்கி அது எவ்வளவு நிலையானதுன்னு நமக்கு காட்டினார். இந்த மெர்கேட்டர் வரைபடம் ஏன் அவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? அது கோள வடிவ பூமிய ஒரு தட்டையான மேப்ல காட்டுது. இதனால கப்பல்ல போற மாலுமிகள் திசை காட்டிய வச்சு ஒரு நேர்கோட்ல சுலபமா பயணம் செய்ய முடிஞ்சது. சொல்லப்போனா கடல் பயணங்கள்ல இது ஒரு பெரிய புரட்சியே செஞ்சது. அதாவது மெர்கேட்டர் பூமியில செஞ்ச ஒரு வேலைய லாப்லாஸ் அப்படியே பிரபஞ்ச அளவுல செஞ்சு காட்டினார். பாத்தீங்களா கணித சிந்தனை எப்படி வளர்ந்திருக்குன்னு? பூமியை அளக்குறதுல ஆரம்பிச்சு முழு பிரபஞ்சத்தையுமே அளக்குற அளவுக்கு. சரி, இந்த பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்ல இருந்து இப்போ கொஞ்சம் தனிப்பட்ட மனுஷங்களோட கதைகளை பார்ப்போம். அவங்க சந்திச்ச தடைகள், அவங்களோட போராட்டங்கள், அதையெல்லாம் பத்தி இப்ப பேசலாம். இவங்க தான் கிறிஸ்டின் லேட் பிராங்க்லின். மார்ச் 5ஆம் தேதி இறந்தவங்க. அவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையிலே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லட்சியம் இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல ஒரு பெண்ணா அவங்களுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ குறைவா இருந்துச்சு. அதனால அவங்க எவ்வளோ விரக்தியில இருந்தாங்கன்னு. அவங்களோட போராட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். 1882லேயே அவங்க பிஹெச்டி முடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனா ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு பட்டத்தை கொடுக்கல. காரணம், அவங்க ஒரு பெண். சரியா 44 வருஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இது எவ்ளோ பெரிய காலம். இத்தனை வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த அங்கீகாரம் கிடைச்சது. இதே மாதிரி இன்னொரு போராட்ட கதை தான் ஓட்டோ ஸ்டைன்ஃபீல்டோடது. மார்ச் 5ல பிறந்தவர். ஒரு கொத்தனார் உதவியாளரா வாழ்க்கைய ஆரம்பிச்சு கட்டாய தொழிலாளியா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஹொலோகாஸ்ட்லேருந்து தப்பிச்சு கடைசியில ஒரு புகழ்பெற்ற கணித மேதையா உயர்ந்தார். என்ன ஒரு பயணம் பாருங்க. சரி, இப்போ கொஞ்சம் நம்ம காலத்துக்கு வருவோம். இந்த தியரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கணிதம் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? இவர்தான் டேவிட் டோனஹோ. மார்ச் 5ல பிறந்தவர். இவரோட ஒரு கண்டுபிடிப்பு பேரு கம்ப்ரஸ்ட் சென்சிங். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய போட்டோல சில முக்கியமான புள்ளிகளை மட்டும் வச்சு முழு போட்டோவையும் உருவாக்குற மாதிரி. எப்படி இது சாத்தியம்னு கேக்குறீங்களா? இதோ பாருங்க, இதோட மேஜிக் இங்கதான் இருக்கு. நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது உங்க உடம்ப முழுசா ஸ்கேன் பண்ணாம சில முக்கியமான பகுதிகள்ல இருந்து மட்டும் டேட்டா எடுப்பாங்க. அப்புறம் டோனஹோவோட கணித சூத்திரங்களை வச்சு முழு படத்தையும் உருவாக்கிடுவாங்க. இதனால என்ன நன்மைனா, ஸ்கேன் எடுக்கிற நேரம் பயங்கரமா குறையுது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு கணித கண்டுபிடிப்பு இன்னைக்கு உலக அளவுல லட்சக்கணக்கான மெடிக்கல் ஸ்கேன்ல பயன்படுது. எவ்வளவு உயிர்களை காப்பாத்த உதவுது. இதே மாதிரிதான் மார்ச் 5ல பிறந்த பெஞ்சமின் கொம்பர்ட்ஸ். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட இன்சூரன்ஸ் துறை இருக்கே, அது எப்படி இயங்கணுங்கிற அடிப்படை ஃபார்முலாவையே இவர்தான் உருவாக்குனார். இன்னைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இவரோட கணக்க வச்சுதான் வேலை செய்யுது. சரி, நாம இவ்ளோ கதைகளை பார்த்துட்டோம். வரைபடம் போட்டவங்க, வானத்தை ஆராய்ஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, புதுசா கண்டுபிடிச்சவங்க. அப்போ ஒரு கணிதவியலாளர்னா உண்மையில யாரு? அவங்க வெறும் கணக்கு வாத்தியார்கள் மட்டும் இல்ல. அவங்க உலகத்துக்கு வரைபடம் போட்டவங்க, வானத்தையே ஆராய்ஞ்சவங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்துறவங்க, டேட்டா சயின்டிஸ்ட், ஏன் ஒரு அரசாங்க அமைச்சரா கூட இருந்திருக்காங்க. சோ கணிதம்ங்கிறது ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள அடங்குற விஷயம் கிடையாது. ஆனா இத்தனை வித்தியாசமான, இவ்வளவு புத்திசாலித்தனமான மனுஷங்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் அந்த ஒரே நாள், மார்ச் 5. முடிவா மார்ச் 5ல மறைந்த இன்னொரு கணித மேதை ஜூலியன் கூலிஜோட இந்த மேற்கோளோட முடிக்கலாம். அவர் சொல்றார், நாம ஆரம்பிக்கிற அனுமானங்கள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அது கடைசியில ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகணும். கணிதம்ங்கிறது இதுதான். அது வெறும் ஃபார்முலா கிடையாது. அது ஒரு தேடல்,
ஒரு ஆர்வம். மார்ச் 5ஆம் தேதிக்கே இவ்ளோ பெரிய கதை இருக்குன்னா, யாருக்கு தெரியும் உங்க கேலண்டர்ல இருக்கிற மத்த தேதிகள்லயும் இதே மாதிரி என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ இல்லையா?